பயப்படுறீங்க? மூவி நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இது. ஃபேமிலியாக வர வேண்டாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா என்ஜாய் பண்ணலாம். சதீஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. ட்விஸ்ட் இருக்கு. யார் ஹீரோ அப்படின்றதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. பட் ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம். காமெடி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் என்ன படம்னாலும் நமக்கு சிரிப்பாக ஜாலியாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் எனக்கு சிரிப்பாக ஜாலியாக தான் இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. புரியல. இல்லை, லேக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. பட் கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பெரியவங்க மட்டும் வரலாம். ஆமாம், 18+ கூட சொல்லலாம். ஃபேமிலியோட விடுற, ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்கன்ற கப்புள்ஸ் வரலாம். அப்புறம் ஃபேமிலி வர வேண்டாம், கிட்ஸ் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணலாம். மெசேஜ் பெருசாக ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், வீடியோ இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக எப்படி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம், ப்ரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சதீஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நாங்கள் எல்லாருமே பார்ப்போம். படம் சதீஷ் ஆக்டிங் சொல்ல தேவையில்லை, அவருக்கு நல்லா இருக்கும். பாட்டு ஒன்று நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம். வந்து ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து ஜாலியாக பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி இல்லை, எப்பவுமே நிறைய கதை பார்த்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சேனலில் பண்ணியிருக்காங்க. ஒரு மிஸ்டர் பம்ஸ் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற கதை நல்லா இருக்குது ப்ரோ பார்க்கறதுக்கு. இல்லை ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸு டீனேஜர்ஸ் தான். ஃபேமிலியோட செட் ஆகாது. டீனேஜர்ஸ்க்கு ஏற்ற கதை இது. ஏன்னா ஃபேமிலின்னு வந்தால் நல்லா இருக்காது. டீனேஜர்ஸ் தான் சூப்பராக இருக்கும் படம். சதீஷ் ஆக்டிங் நம்ம சொல்ல வேணாம், காமெடி பக்கா ஒர்க் பண்ணுறது. கருணாகரன் எல்லாம் சேர்ந்தாலுமே இன்னும் பவர் பேக்கெட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் ஐஸ்வர்யா தத்தா வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது ட்விஸ்ட்டாக இருக்காங்க படத்தில். ஸோ தேட்டரில் எல்லாம் வாட்ச் பண்ணியும் தெரியும். இல்லை இருக்குது, ஆனால் முகம் சொல்லிடுற அளவுக்கு இல்லை. பார்க்கலாம், இதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன கொஞ்சம் டீனேஜர்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேறு மாதிரி நம்ம பார்த்துட்ருப்போம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் கதை, ஆனால் அப்படியே டோட்டலாக மாறிடும். அதுதான் படத்தோட மெயின் பிளாட்டு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் விசிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்காக நல்லா எடுத்திருக்காங்க. பரவாயில்ல. ஃபேமிலியும் பார்க்கலாம். மெசேஜ் எதுவும் எடுக்கல மாட்டேன். நல்லா இருக்குப்பா படம், பரவாயில்ல. இந்த அளவுக்கு யோசனை பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. நடந்தது உண்மைகளாகவே வந்திருக்கு வெளியில். இதுதான் உண்மை. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. அதான் அதாவது என்னன்னா விட்டு கொடுக்காம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள விட்டு கொடுக்காம இருக்காங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. இதுதான் மெயினே. ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்படி தான் இருக்கணும். மெயின் அதே தான், வேற எதுவும் இல்லை. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன புரிஞ்சுக்காம பண்ணாங்க அந்த லவ்வர்ஸ்குள்ளே. அப்புறமா பின்னாடி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். சதீஷ் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் நிறைய படம் பார்த்துருக்கோம்ல நாங்கள், அதனால நான் மூவி நல்லா, கதை நல்லா, காமெடி சூப்பராக தான் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. எண்டில் ஆனால் ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பராக காமெடி எல்லாம், சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு.